மத்தேயு 11:8 9, 10 தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது அதனுடைய கடைசி பகுதி, அது எப்படி எனில் 10 இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இங்க யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொன்ன 2 காரியங்கள், ஒன்று என் தூதன், இன்னொன்று உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான். 2 விஷயம். இந்த தூதன் என்கிறவன் சுயமாய் பேச மாட்டான். அவனுக்கென்று கருத்துக்கள் இருக்கும், ஆனா அவன் சுயமா பேச மாட்டான். யார் அனுப்புனாங்களோ அவங்க சொன்னதை தான் சொல்லுவான். அவன் 1000 கருத்துக்கள் அவனுக்கு சுயமா இருக்கலாம். ஒரு தூதனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மிஷினா சொல்லிடும், என்ன டேப் ரெக்கார்டர் மாதிரி போய் சொன்னதை அப்படியே சொல்லிடும் ஒரு மிஷின். ஆனா ஒரு மனுஷன் சொன்னதை அப்படியே போய் சொல்றது ரொம்ப கஷ்டம். தூதன்ற ஒரு வார்த்தை அது ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. அந்த உண்மையுள்ள தூதன் அப்படின்னு படிக்கிறோம் நீதிமொழிகள்ல, குரூர தூதன் படிக்கிறோம். அதாவது அனுப்புகிறவர் சொல்லி அனுப்புனதை கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லுகிற தூதர்கள். இப்போ ஒரு நாடு இருக்கிறது என்றால் பல நாட்டு தூதர்கள் அதில் இருப்பாங்க. அந்த நாட்டில் இப்போ நம்ம டெல்லியில் நீங்கள் போனீங்கன்னா மாநில தலைநகரங்களில் கூட தூதர்கள் இருக்காங்க. டெல்லியில் போனால் பல நாட்டு தூதர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு மத்திய மந்திரியினுடைய அந்தஸ்து உண்டு. அவர்களுக்கு நம்ம நாட்டில் நம்ம நாட்டு தூதர்கள் பல்வேறு நாடுகளில் இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு மத்திய மந்திரி அந்தஸ்து அந்த நாடுகளில் உண்டு. அவங்க சுயமாக எதையும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்தஸ்து உண்டு, பங்களா உண்டு, பாதுகாப்பு உண்டு, சலுகைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவங்க சுயமாக எதுவும் சொல்லக்கூடாது. அரசாங்கம் என்ன சொல்கிறதோ, வெளியுறவுத்துறை என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவங்க அங்கே சொல்லணும், அந்த நாட்டு அதிகாரிகளிடம், அந்த நாட்டு தலைவர்களிடம். இது ரொம்ப கஷ்டம். ஒரு செய்தியை ஒருத்தட்ட சொல்லி அனுப்புகிறோம், அவர் போய் அதை அப்படியே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு அந்த கருத்து மாற்று கருத்து இருக்கலாம். அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னால் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லலாம். அல்லது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு செய்தி, கொஞ்சம் அதை மென்மைப்படுத்தி சொல்லலாம் என்று சொல்லலாம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தூதன். எப்படிப்பட்ட தூது அவன் கொண்டு வந்தான்? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னான். அந்த காலகட்டத்துக்கு இப்போ நம்ம அப்படி பேச முடியாது. யோவான் ஸ்நானகன் பேசினான்னு இப்போ போய் நம்ம விரியன் பாம்பு குட்டியே அப்படின்னு போய் நம்ம பேச முடியாது. ஆனா அந்த காலகட்டத்திற்கு அந்த ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்து அனுப்பின செய்தி அதான். அது அப்படியே போய் சொன்னான். அதனாலதான் என் தூதன் என்று பழைய ஏற்பாடே அப்படித்தானே முடியுது. பழைய ஏற்பாடு மல்கியாவினுடைய புஸ்தகம் அது அப்படித்தான் முடியுது. எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மல்கியா என்ன சொல்கிறது? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஒரு ஆசாரியனே கர்த்தருடைய தூதன் என்று சொல்கிறது. ஆனால் ஆசாரியர்களெல்லாம் அந்த நிலையை விட்டு வழுவி விட்டார்கள். அதனாலதான் ஒரு யோவான் ஸ்நானகன், அவனும் ஒரு ஆசாரியன் தான், ஆசாரியனுடைய மகன் தான். அவன் அதில் வழுவாமல் நின்றவன் அவன்தான், வழிய ஆயத்தம் பண்ணினவன். நமக்கு யாராவது வழியை உண்டாக்குவாங்களா, நமக்கு யாராவது வழியை ஆயத்தம் பண்ணி கொடுப்பாங்களான்னு தான் எந்த மனுஷனும் நினைப்பான். ஆனா இவன்
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்வதற்கு இவன் ஒரு பைலட்டா, ஒரு முன்னோடியா போனான். வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்தான். மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணி ஜனங்களை கூட்டி இயேசுவை பற்றி சொல்லி மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை கொடுத்து வழியை ஆயத்தம் பண்ணினான். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். ஆண்டவர் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணா எனக்கு நல்லா இருக்குமா? நான் போய் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்றது நல்லா இருக்குமா? யோசிச்சு பார்த்தா அந்த ரெண்டு இடத்துலையுமே சுயம் என்பது அடிபட்டு போகிறது. கர்த்தருடைய தூதனா இருப்பதிலே சுயம் அடிபட்டு போகுது. சுய கருத்துக்களை சொல்ல முடியாது. அதே போல வழியை ஆயத்தம் பண்ணுவதிலும் அங்கேயும் சுயம் அடிபட்டு போகுது. சுய சொகுசு, சுய வசதி அங்கே அடிபட்டு போகுது. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் போயிட்டே இருக்கிறேன்னு போகிறது எவ்வளவு சொகுசு, எவ்வளவு வசதி. நான் முன்னால் போய் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறது, அந்த இடத்துல அங்கே சொகுசு வசதி அங்கே குறைந்து போகிறது. அதனால யோவான் ஸ்நானகனுடைய ஒரு விசேஷம் அதான். அதனால தான் மோசேக்கு மேலே, எலியாவுக்கு மேலே, தாவீதுக்கு மேலே ஆண்டவர் அவனை தூக்கி வைத்தார். பழைய ஏற்பாட்டிலேயே பெரியவன் அவன்தான் என்று ஆண்டவர் அவனை தூக்கி வைத்தார். ஆமென்.